அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆயுதங்களற்ற ஆயுதங்களை களைந்த அமைதிக்கு திருத்தந்தை அழைப்பு. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறையுரையில் அன்னை கன்னி மரியாவின் தாய்மை பண்புகள் குறித்தும் உலக அமைதி நாள் குறித்தும் தனது சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார். கத்தோலிக்கர்களும் நல்லெண்ணம் கொண்ட மக்களும் பணிவு, சுதந்திரம் மற்றும் இரக்கத்தில் வேரூன்றிய அமைதியின் நோக்கத்தை தழுவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ ஜனவரி 1 வியாழக்கிழமையன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சிறப்பிக்கப்பட்ட கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழா மற்றும் 59வது உலக அமைதி நாள் திருப்பலியில் வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை புத்தாண்டின் விடியலில் கடவுளின் தாராள அன்பு, இரக்கம் மற்றும் பதிலளிக்கும் நமது சுதந்திரத்தால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்க முடியும் என்பதை இன்றைய வழிபாட்டு முறை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார். திருத்தந்தை கடவுள் அளித்த அமைதி எனும் கொடை. புதிய ஆண்டின் தொடக்கத்தில் வழிபாட்டிற்கு கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை நூலில் கூறப்படும் ஆசீர்வாதங்கள் பற்றி தனது விவிலிய சிந்தனைகளை வெளிப்படுத்திய திருத்தந்தை விடுதலை பெற்ற மக்களுக்கு கடவுள் அளித்த கொடை அமைதி என்பதை எடுத்துக்காட்டினார். எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு பொருள் பாதுகாப்பை இழந்து எதிர்காலத்திற்கான சுதந்திரத்தையும் நம்பிக்கையையும் பெற்றனர் என்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை இந்த கருப்பொருள் இன்றும் பொருத்தமானதாக இருப்பதாக கூறினார். ஒரு திறந்த பயணமாக காணுங்கள். கடவுளின் இரக்கம் மற்றும் மனித சுதந்திரத்தால் சாத்தியமான ஒரு திறந்த பயணமாக புத்தாண்டை கண்டுகொள்வதற்கு விசுவாசிகளை அழைத்த திருத்தந்தை கடவுளின் நெருக்கத்திலும் நன்மையிலும் நம்பிக்கையுடன் வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என்று கூறினார். வலுவின்மையில் வெளிப்பட்ட கடவுள். மரியாவின் தெய்வீக தாய்மையின் பெருவிழா குறித்து சிந்தித்த திருத்தந்தை கடவுளுக்கு ஆம் என்று அவர் கூறியதன் வழியாக கடவுளின் இரக்கத்திற்கு மனித முகத்தை கொடுப்பதில் மரியாவின் பங்களிப்பை வலியுறுத்தியதுடன் இயேசுவில் கடவுள் தன்னை அதிகாரம் அல்லது வலிமையால் அல்ல, மாறாக வலுவின்மை மற்றும் அன்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார் என்று மொழிந்தார். ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை களைந்த கடவுள். உலக அமைதி நாளை நினைவு கூர்ந்து கடவுளை ஆயுதங்களற்றவராகவும் ஆயுதங்களை களைந்தவராகவும் விவரித்த திருத்தந்தை கிறிஸ்துவை பாதுகாப்பற்ற புதிதாக பிறந்த குழந்தையுடன் ஒப்பிட்டு உலகம் வன்முறை, தீர்ப்பு அல்லது அடக்குமுறையால் காப்பாற்றப்படவில்லை, மாறாக புரிதல், மன்னிப்பு, விடுதலை மற்றும் வரவேற்பால் காப்பாற்றப்படுகிறது என்று கற்பிக்கிறார் என்றும் எடுத்துக்காட்டினார். ஆயுதமற்ற அன்பின் முன்மாதிரி மரியா. இந்த ஆயுதமற்ற அன்பின் ஒரு முன்மாதிரியாக மரியாவை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அவர் தனது வாழ்க்கையை கடவுளுக்கு சுதந்திரமாக வழங்கினார், எதிர்பார்ப்புகளையும் ஆறுதல்களையும் துறந்தார், பெத்லகேமிலிருந்து சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதல் வரை தனது மகனை பணிவுடன் பின்பற்றினார் என்பதை குறிப்பிட்டார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.